and also he is having experience in lot of educational programs. Mr. Sundar is also the director of Race Academy for the last 2 years, 3 years of EduCup, that software system educator, and also a trainer. He achieved various postings and various positions in various educational institutions. Now currently working with Race Academy as a director. Here's the report for you. A pleasant good morning to all. I welcome Mr. Sridharan, IRS Deputy Commissioner of Income Tax, and Mr. Satish, Director of NTV, and Mr. Yaqub Shah, Regional General Manager of Indian Bank, parents, staffs, achievers, students. Actually, today I feel so privileged to stand in front of you to provide our academy's result to the peoples. But due to time crisis, I couldn't able to tell all those things to you directly. So comprisingly, I tell you the whole report of our academy. So in 2014, 616 students placed in bank, 331 students placed in TNPSC. In 2015, 128 students got a posting in various government bank exams. So this is the comprised report of our Race IAS Academy. So actually, time plays a biggest role. So நம்மளால எதை வின் பண்ண முடியாது அப்படின்னா டைம் மட்டும் தான் வின் பண்ண முடியாது. I welcome Mr. Gopinath, CEO of Talkshop Academy. திருவாளர் கோபிநாத் அவர்களுடைய வருகையை இந்த மாமன்றம் பதிவு செய்கிறது. உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Very warm welcome to you, sir. So time அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்மளால வின் பண்ண முடியாது. ஸோ இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து உட்காந்துருக்காங்க. அதர் தென் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மே மந்தில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட தாட் இருந்துச்சு. ஆக்சுவலி we have planned for 30 minutes, but due to time we couldn't able to do anything as our plan. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் வின் பண்ண முடியாது. நம்ம நினச்சா நம்ம கொஞ்சம் முன்னாடியும் போக முடியாது. நம்ம நினச்சா டக்குன்னு ஒரு 30 ஏஜ் ஆக முடியாது. நம்ம நினச்சா டக்குன்னு 15 ஏஜ் ஆக முடியாது. ஸோ டைம் மட்டும் தான் நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போது இப்போ வின்னர்ஸ் இருக்காங்கன்னா லூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. 80% ஆஃப் ரிசல்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ரிமைனிங் 20% ஆஃப் ரிசல்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணல. ஸோ அந்த ரிமைனிங் 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லூசர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வின்னிங் லூசர்னு சொல்லலாம். ஸோ இப்போ எத்தனை கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க? ஸோ லூசர்ஸ் இருக்காங்க, வின்னிங் லூசர்ஸ் இருக்காங்க, லூசிங் வின்னர்ஸ் இருக்காங்க, வின்னிங் லூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க, யாரெல்லாம் அச்சீவ் பண்ண மாட்டாங்க, ஒரு சின்ன அனலைஸ் சார் ஸ்ரீதரன் ஐஆர்எஸ் சார் சொன்ன மாதிரி. ஸோ அதில் சின்ன அனலைஸ் பண்ணணும், எல்லா விஷயத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணோம். ஸோ அப்போ என்னென்னலாம் நம்ம அனலைஸ் பண்ணோம், எப்படிலாம் வின் பண்ண முடியும், ஸோ எப்படி வின் பண்ண முடியும், அப்போ நம்ம யாருன்ற விஷயம் நமக்கு தெரியணும். அப்போ நம்ம யாருன்ற விஷயம் நமக்கு தெரியணும் அப்படிங்கும்போது அப்போ நம்ம சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஏன் காம்படிஷன் உருவாகுது? ஸோ இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிடுவோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னா போட்டி தேர்வுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து போட்டுட்ருக்காங்க. ஒரு 5000 வேகன்சி இருக்குது. அந்த 5000 வேகன்சிக்கு வந்து 1 lakh மெம்பர்ஸ் 10 lakh மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க, எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த 5000 மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் ஜாப் கிடைக்குது. அப்போ ரிமைனிங் பீப்புள்ஸ்லாம் யார், அவங்களாம் என்ன மாதிரி பேக்ரவுண்டில் அப்ளை பண்ணுறாங்க, என்ன ஒரு ஆஸ்பெக்டில் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணோம். ஏன்னா வந்து அந்த 5000 பீப்புள் இல்லாமல் அந்த ரிமைனிங் உள்ள அந்த லேக் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ நம்ம ஒரு பர்சனாவோ இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தோம் அப்படின்னா லைஃப்பில் யாருமே நம்மளை திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஸோ லைஃப்பில் நம்மளை யாராவது திரும்பி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம யார், அப்போ நம்ம ஒரு ஹியூமன் பாடி, ஒரு ஹியூமன், இவங்களுக்குள்ள தான் காம்படிஷன் இருக்குது. அப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு ஆடோ மாடோ புலி இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம் வந்து காம்படிஷனே இருக்காது. ஸோ அவங்களுக்கு என்னென்னா அவங்க வந்து உணர்வு பேசிஸ்லாம் போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மைண்டு கிடையாது, நமக்கு மைண்டு இருக்குது. ஸோ மைண்ட் இருக்கனால தான் ஒரு காம்படிஷன் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு இந்த 5000 வேகன்சி இருக்காங்க அப்படின்னா 5000 வேகன்சிக்கு வந்து இவ்வளோ பேர் அப்ளை பண்ணி ஒரு டிசைராக போய் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து 5000 மெம்பர்ஸ் கிடச்சி அந்த ரிமைனிங் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து கிடைக்காம மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்ஸ் வந்து எழுதி அவங்க எத்தனை எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்றது நமக்கு தெரியாது. அப்போ இதை புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்கும்போது அந்த 5000 வேகன்சி இருக்குது, அந்த 5000 வேகன்சியை வந்து நம்ம போய் அட்டைன் பண்ணோம், நம்ம அச்சீவ் பண்ணோம், அதை கேட்ச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது ஒரு பெரிய ஆசை வரும். ஸோ அவங்க யாருக்குமே இது தெரியாது. அவங்க ஏன் அது தெரியாது? அப்போ தெரிஞ்சு அதை பண்ணால் மட்டும்தான்
தெரியணும். இந்த 5000 இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து 10 lakh மெம்பர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இந்த 5000 மெம்பரில் தான் நம்ம ஒருத்தராக இருப்போம் அப்படின்றது நம்ம கான்ஃபிடென்ஸு. ஆனால் வந்து அந்த ரிமைனிங்கில் லேக் ஆஃப் பீப்புள்ஸில் வந்து நம்ம இருந்துடக்கூடாதுன்றது நம்ம மெச்சூரிட்டி. ஸோ மெச்சூரிட்டி அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு 60 ஏஜ் உள்ள பர்சன் இருப்பாங்க. அது 60 வந்து 25 ஏஜ் உள்ள பர்சன் இருப்பார். ஸோ அந்த 25 ஏஜ் உள்ள பர்சன் வந்து 60% உள்ள ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த 25% உள்ள ஏஜ் உள்ள பர்சன் வந்து திங்க் பண்ணுவோம். அதான் மெச்சூரிட்டி. ஸோ இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்கூலிங் காலேஜஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ 6th 7th 8th 9th 10th ஸோ இந்த மாதிரி எந்த கிளாஸஸ்லையுமே வந்து நம்ம பர்டிகுலராக நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் அவ்வளோ வாங்கினதில்லை. ஸோ ஃபஸ்ட் ரேங்க் இப்போது நம்ம ஏன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினதில்லை? அப்பானா ஒருத்தர் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான். அந்த காம்படிஷன் தான் ஸ்கூல் லெவலில், அந்த காம்படிஷன் தான் இப்போது ஜாப் லெவலில் ஒரு காம்படிஷனாக கிரியேட் ஆயிருக்கு. அதில் வந்து 5000 வேகன்சிக்கு வந்து எல்லாமே வந்து அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஏன் நம்ம ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலை அப்படின்னா அது டியூ டு நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டு. ஸோ டியூ டு வந்து நமக்கு அந்தளவு மெச்சூரிட்டி இல்லை, நமக்கு அந்தளவு வந்து நம்ம இப்படி பண்ணால் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலான்ற ரூட் நமக்கு தெரியல. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியல. ஸோ இப்போ நான் 6th ஸ்டாண்டர்டுக்கு நான் எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்கல, 10th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே படிக்கல. அதுக்கப்புறம் 10th முடிச்சப்பறம் நான் 11th தான் படித்தேன். 10th நான் அகைன் நான் படிக்கல. ஆனால் இப்போ நான் போய் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா நான் என்னால் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்க முடியும். என்னால் இல்லை, எங்கே இருக்க எல்லாராலையும் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்க முடியும். ஏன்னா வந்து எதனால நம்ம எதுவுமே படிக்கல, எதனால நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட் இப்போ வாங்க முடியும் அப்படின்னா அந்த டைம் நம்மளை கொண்டு வந்துட்டு இருக்கு, லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கும்போது 10th ஸ்டாண்டர்ட் புக்கை பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தெரியுது. அந்த புக்கை வந்து ஈஸியாக படிச்சிடலான்னு தோணுது. அந்த புக்கை படிக்கிறதுக்கு ஒரு நாள் போதும்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி மெச்சூரிட்டிலாம் இப்போ இந்த வயசில் வந்துட்டு நம்ம 6th படிக்கும்போது ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறது அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே தேவையே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இன்னொருத்தவங்களுக்கு அனுபவம் கொடுப்பாங்க. ஒருத்தர் இந்த உலகத்தில் வந்து ஒரு கிரேட் பர்சனாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் போதாது, அவருக்கு வந்து லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்போ காந்தி இருக்காங்க, நேரு இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்குலாம் வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஒரு பர்சனாக வாழ்ந்துருக்க மாட்டாங்க, ஒரு 100 பர்சனாவோ ஒரு 1000 பர்சனாவோ வாழ்ந்துருப்பாங்க. அதனால தான் அவங்களாம் வந்து நமக்கு மேலே அவங்கள ஃபோட்டோ வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்மள இன்னொருத்தவங்களை ஃபோட்டோ வச்சு பார்க்கணும் அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். அப்போ ஹியூமன் பாடி, அப்போ ஹியூமனுக்குள்ளே தான் ஒரு காம்படிஷன் இருக்குது. அப்போ ஹியூமனுக்குள்ளே காம்படிஷன் இருக்கும்போது அப்போ என்ன நடக்குது? ஆக்சுவலாக ஹியூமனுக்குள்ளே என்ன நடக்குது? இப்போ ஹியூமன் பாடி, கை கால் இருக்குது, ஒரு பிரெயின் இருக்குது, ஒரு ஹார்ட் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் வந்து காம்படிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகுது. அப்போ எந்த இடத்துல அந்த காம்படிஷன் ஃபார்ம் ஆகுது? ஸோ இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறோம், மூச்சை உள்ளே இழுக்கும்போது காற்று உள்ளே லங்ஸுக்கு போகுது, லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு போகுது, ஹார்ட் வந்து சுருங்கி ஹார்ட் வந்து விரியும் போது அந்த ரத்தம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உடம்புல எல்லா பார்ட்டுக்கும் போகுது. எல்லா பார்ட்டுக்கு போகிறதுனால கை கால்லாம் நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன், கை இப்படி இது பண்ணுறேன், கால் நடக்கிறேன், இது பண்ணுறேன், யோசிக்கிறேன், திங்க் பண்ணுறேன், போகிறேன். ஸோ இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்குது உடம்புக்குள்ளே, புரியுங்களா? ஸோ ஹியூமன் பாடி இஸ் அ ஃபேக்ட்ரி. ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே என்னென்ன விஷயம் நடக்குமோ இது மாதிரி எல்லா விஷயமும் வந்து ஹியூமன் பாடிக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு, புரியுங்களா? ஒரு பெரிய ஃபேக்ட்ரி நீங்கள் கனவுல கூட மீன் பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி மைண்டில் நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னா கூட அந்த ஃபேக்ட்ரியை ஒரு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு ஹியூமன் வேணும். அது ரோபோட்டில் பண்ணலாம், ஆனால் அந்த ரோபோட்டை பண்ணுறதுக்கு ஒரு ஹியூமன் வேணும், புரியுங்களா? அப்போ ஹியூமன் இல்லாமல் எந்த விஷயமும் இங்கே நடக்காது, புரியுங்களா? ஸோ அந்த ஹியூமன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபேக்ட்ரியை அனலைஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அந்த ஹியூமன் பாடி எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கும்? அப்போ அந்த ஹியூமன் பாடியில் இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தில் காம்படிஷன் ஃபார்ம் ஆகுது. இந்த காம்படிஷன் ஃபார்ம் ஆகும்போது ஏன் ஒரு சில பீப்புள்ஸ் மட்டும் கிடைக்குது, ஏன் ஒரு சில பீப்புள்ஸ்லாம் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ Group 1, Group 2, Group 3, Group 4 இந்த மாதிரி வந்து 4 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு வந்து அந்த மூளை வேலை செய்யும், ஒரு சில பேருக்கு வந்து உடம்பும் நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ மூளை உடம்பு ரெண்டுமே ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கும்போது அவங்களால எல்லா விஷயத்தையும் பண்ண முடியுது. அவங்களாம் வந்து Group 1 பீப்புள். ஒரு சில பேர்லாம் வந்து மூளை நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும், உடம்பு அந்தளவுக்கு வந்து அந்தளவு ஆக்டிவாக இருக்காது. ஸோ அவங்களாம் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒரு 4-5 பேர் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு உடம்பு நல்லா வேலை செய்யும், மூளை அந்தளவுக்கு பயன்படுத்த, எல்லாருக்குமே வந்து மூளையும் உடம்பும் ஒரே பயன்பாட்டில் தான் இருக்கும். பயன்படுத்துகிற விகிதத்தை சொல்கிறேன், பயன்படுத்துகிற ரேஷியோ உடம்பு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பயன்படுத்துகிறவங்க மூளை அந்தளவுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அவங்களாம் தொழிலாளியாவோ உழைப்பாளியாவோ இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து உடம்பையும் பயன்படுத்த மாட்டாங்க, மூளையும் பயன்படுத்த மாட்டாங்க. அவங்களாம் என்னவாக இருப்பாங்க அப்படின்னா இந்த உலகத்தால் வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. அப்போ யாரால் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும்? ஒரு போட்டித் தேர்வு 5000 வேகன்சி தான் இருக்குது, 20 lakhs மெம்பர்ஸ் வந்து 10 lakhs மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது யார் வந்து இதை பண்ண முடியும்? அந்த Group 1 பீப்புளால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். அந்த Group 2, Group 3, Group 4 இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாமே வந்து அவங்களே அனலைஸ் பண்ணிக்கணும். நம்ம இதனால தான் நம்ம கிடைக்கல, நம்ம Group 2ல இருக்கோம், Group 3ல இருக்கோம், Group 4ல இருக்கோம், இதனால தான் நமக்கு இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியலன்றது தெரியணும். அவங்க தான் வந்து வின்னிங் லூசர்ஸ் அப்படின்னா
கண்டிப்பாக அவங்க வின் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோஃபார் அவங்களுக்கு அந்த பாத்தில் போயிட்டு இருக்கும்போது அந்த பாத்தில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல. ஆனால் வந்து பாத்தில் போயிட்டு இருக்காங்க, தோற்று போகிறாங்க, மறுபடியும் எதிர்த்து போயிடுவாங்க. அவங்க தான் வின்னிங் லூசர்ஸ். ஸோ யார் யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னா வின்னிங் லூசர்ஸ்க்கும் வின்னிங் வின்னர்ஸ்க்கும் மட்டும்தான் கிடைக்கும். லூசிங் வின்னர்ஸ் கிடைக்காது. நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படி நினைக்கிறோம் அப்படின்ற யாருக்குமே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அவங்க ஈஸியாக வந்து ஃபெடப் ஆயிடுவாங்க. ஸோ ஒன்று வின்னிங் வின்னர்ஸாக இருக்கணும், இல்லை லூசிங் வின்னர்ஸாக இருக்கணும். வின்னிங் வின்னர்ஸ் லூசிங் வின்னர்ஸ் எல்லாமே அந்த குரூப் 1 கேட்டகரியில் தான் இருப்பாங்க. அந்த குரூப் 1 கேட்டகரிலையும் ஃபஸ்ட்டு யாருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது அப்படின்னா அந்த வின்னிங் வின்னர்ஸ்க்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. லூசிங் வின்னர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணணும், அது செகண்ட் டைமில். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ வாட்டி ஜெயிக்கிறோம் அப்படின்ற விஷயம் எங்கே இருக்கோ அதே மாதிரி நம்ம எவ்வளோ வாட்டி தோக்குறோம் அப்படின்ற மாதிரி விஷயமும் இருக்குது. ஸோ நம்ம 100 வாட்டி தோற்றுறோம் அப்படின்னா அப்போ அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த 100 வாட்டி தோற்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரே வாட்டி ஜெயிச்சணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம ஈஸியாக அட்டைன் பண்ணலாம். அப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த 4 விதமான இப்போ கடவுள்லாம் நம்மளை பார்க்கும்போது வந்து நமக்குலாம் ஒரு பேர் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் வந்து இந்த பேர் வந்து கடவுளுக்கெல்லாம் தெரியாது. கடவுள் இந்த 4 பேர் தான் நினைப்பார். ABCD இந்த 4 பேர் தான் நினைப்பார். ஓ ஏ இப்படி, பி இப்படி, சி இப்படி, டி இப்படி. ஏக்கு வந்து இந்த வேலையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருவார். அவங்களுக்கு மட்டும் தான் போக போகுது. அதை மீறி வந்து நம்ம டியாக இருந்துட்டு நம்ம கோயிலுக்கே போனால் கூட என்ன நடக்கும் அப்படின்னா நான் டியாக இருக்கேன், நான் எதுவுமே உடம்பு வேலை செய்ய மாட்டேன், மூளையும் வேலை செய்ய மாட்டேன், நான் கோயிலுக்கு போகிறேன், எனக்கு அதிக கடவுள் பக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி போனால் கூட என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பார்க்குற மாதிரி நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். கோயிலெல்லாம் வந்து டக்குன்னு ஒரு சில பேருக்கு வந்து சாரியில் வந்து நெருப்பு பிடிச்சிரும், பெல் வந்து அந்த விழுவோம். ஒரு சில பேருக்கு ஒரு சில வேஸ்டியில் வந்து லைட்டாக ஃபயர் ஆகும். அப்போ கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ வந்து என்னை தேடி வராத, நீ குரூப் 4 பீப்புள் வந்துட்டு என்னை தேடி வராது, என்னை தேடி வந்தீங்கன்னா நானே உனக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்றனால தான் ஃபயர் ஆகுது கோயிலுக்குள்ளேயே. புரியுங்களா? கடவுளுக்கே தெரிஞ்சு தான் அந்த விஷயம் நடக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் ஒரு ஏணி மாதிரி ஃபார்ம் ஆகுது. பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் ஏணி மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஒரு பெரிய லேடர். அந்த லேடரில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு லெவலில் இருக்காங்க. பூமியிலேருந்து வானத்துக்கு வந்து எவ்வளோ கோடி கிலோமீட்டர் இருக்குது. அவ்வளோ கோடி கிலோமீட்டர் இதுவரை உருவான எல்லா மனுஷனையும் அடுக்குனா கூட இன்னும் அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நிப்பாட்டுறதுக்கு. ஒரு லேடர் மாதிரி ஏணி மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த ஏணியில் எல்லாமே ஒருத்தர் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு இடத்துல நின்று, காந்தி ஒரு இடத்துல நிற்கிறாரு, அம்பானி ஒரு இடத்துல நிற்கிறாரு, ஒரு நேரு ஒரு இடத்துல நிற்கிறாரு, பெரிய பெரிய பர்சனாலிட்டிலாம் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. நமக்கும் அந்த இடத்துல ஒரு இடம் இருக்கும் அந்த ஏணியில். அந்த ஏணியில் நம்மளும் எங்கே கீழே இருக்குமா மேலே இருக்குமான்றதான் விஷயம். ஆனால் வந்து அந்த ஏணியில் இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஏணி படிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த படிக்கட்டே இன்னொரு மனுஷன் தான். மேலே வந்து இந்த பர்சனாலிட்டிஸ் காந்தி இவ்வளோ பெரிய பர்சனாலிட்டிஸ்லாம் ஏறி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பர்சனாலிட்டி ஏறி போயிட்டு இருக்கும்போது வந்து இன்னொரு பர்சன் மேலே தான் ஏறி போயிட்டு இருப்பாங்க. அந்த ஏணியை எதால் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா ஹியூமன் பாடியால் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து லூசர்ஸாவோ இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் ஏணியாக ஃபார்ம் ஆகிடுவாங்க. யாரெல்லாம் வின்னிங் வின்னர்ஸாவோ லூசிங் வின்னர்ஸாக இருக்காங்களோ அவங்களாம் வந்து அந்த ஏணி மேலே ஏறி போயிடுவாங்க. இதுதான் காம்படிஷன். புரியுங்களா? இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தான் நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் இப்போ புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, இப்போ இந்த லூசிங் வின்னர்ஸ்க்கும் சரி, லூசர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொமோட் ஆகி கொஞ்சம் லூசிங் வின்னர்ஸாவது வரணும். அகைன் வந்து வின்னிங் வின்னர்ஸாக மாறிடணும். அப்போ தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். சார் ஸ்ரீதரன் ஐஆர்எஸ் டெப்டி கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் சார் வந்து அதான் சொன்னார், அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். யார்கிட்டையும் வந்து நம்ம போய் கேட்கணுன்றது அவசியம் இல்லை. உட்காந்து தியானம் பண்ணாலே போதும். தியானம் மீன்ஸ் கண்ண மூடிட்டு இல்லை, உட்காந்து யோசிச்சாலே போதும். இவங்களா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இவங்களா இருந்தால் என்ன பண்ணுவோம், அவங்களா இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு திங்க் பண்ணாலே நம்மளால் எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ டோன்ட் லூஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ். உங்கள் கான்ஃபிடன்ஸ் மட்டும் தான் உங்களை லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போவோம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலை எதிர்பார்க்காதீங்க, கான்ஃபிடன்ஸ் எதிர்பாருங்க. ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் வேலை கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச்.